வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு சேனல் எஸ்கிப். நான் உங்களை சூர்யா. நாம் இனிமேட்டு எஜுகேஷன் அப்டேட்ஸ் ரெகுலராக கொடுக்க போகிறோம். போன வருடத்தை போலவே நாம் எப்படி போன வருஷம் மாணவர்களை கைடன்ஸ் பண்ணி உங்களுடைய சீனியர்ஸ், இப்போ 12th மாணவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய சீனியர்ஸை நாம் எப்படி வழிநடத்தி சென்று அவங்களுடைய காலேஜுக்கு நாம் எப்படி சேர்றதுக்கு உதவணுமோ அதே போல் உங்களையும் ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வருஷமும் கண்டினியூ பண்ண போகிறோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் எடுத்து பாருங்கள். அது நம்ம எந்த அளவுக்கு நம்ம கைட்லைன்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லி தெரியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை அப் டு டேட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜ், நல்ல ஒரு கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நாமளும் உடனுக்குடன் அப்டேட் இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டே இருப்போம். உண்மையான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் மேஜராக நடக்க போகிற கவுன்சிலிங் என்னென்ன, இத்தனை வருஷமாக எந்தெந்த கவுன்சிலிங் ரொம்ப மேஜராக நடந்துட்டு இருந்துச்சு, அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அதில் எந்தெந்த விஷயங்களுக்கு இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்ன கவுன்சிலிங்ஸ் நடக்க போகுது. ஏன்னா நீங்கள் இப்போ தான் 12th முடிச்சு வரீங்க அப்படின்ற போது என்னென்ன விஷயங்கள் இருக்குது, மேஜராக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், லா இருக்குது, தென் அக்ரிகல்ச்சர் நம்ம அண்டு ஃபிஷரிஸ், இந்த ரெண்டுமே கம்பைண்டாக பண்ணுவாங்க எப்பயுமே. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷரிஸ் அண்டு பேராமெடிக்கல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் அந்த கோர்ஸ் இருக்குது. அதில் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஒரு குரூப் ஆஃப் ஒரு வேர்டு நம்ம யூஸ் பண்ணலாம், பேராமெடிக்கல் அண்ட் அலைடு சயின்ஸ்ன்றது. அடுத்து வெட்னரி. ஓகேங்களா? சரி, ஓகே. வெட்னரிக்கு நிறைய பேர் நீட் தேவைப்படும் நினைக்கிறீங்க. வெட்னரிக்கு நீட்லாம் தேவையே இல்லை. 100% நம்மளுடைய போர்ட் மார்க் வச்சு இல்லை ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? அதே போல் நம்ம இதில் எப்படி கட் ஆஃப் மார்க் கண்டுபிடிக்கிறது, ப்ளஸ் எந்தெந்த மார்க் இருந்தால் உங்களுக்கு எந்தெந்த கோர்ஸில் சீட் கிடைக்கும், தென் ப்ரீவியஸ் இயர் மார்க் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த மார்க்குக்கு நம்ம இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, எந்தெந்த டைமில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம இன்ஸ்டண்ட்டாக அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம அதை பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ என்னென்ன விஷயங்களுக்கு நம்மளுக்கு அப்டேட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிஎன் காசான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கமிட்டி பேர் தமிழ்நாடு கவர்மெண்டால் அமைக்கப்பட்ட அந்த கமிட்டி பேர் டிஎன் காசா. அதில் நம்மளுக்கு 6ஆம் தேதியில இருந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ரிசல்ட் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இதோடைய ப்ராசஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம டிஎன் காசா அப்படின்ற வெப்சைட்ல ஓப்பன் பண்ணி நம்ம பதிவு பண்ணிக்கலாம். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சுக்கலாம். தென் அதே போல் இன்ஜினியரிங் டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்லையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ரிசல்ட் 9:30க்கு வந்துச்சு. சொன்ன உடனே அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை டிஎன்இஏ ஆரம்பித்து விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. நிறைய பேர் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி ஜூலை 2 நம்மளுக்கு மேக்ஸிமம் ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆகஸ்ட்டில் எப்பயுமே ஆகஸ்ட்டில் தான் கவுன்சிலிங் நடக்கும். அதே போல் ஆகஸ்ட்லேயே நம்மளுக்கு கவுன்சிலிங் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது ஒன்று. தென் டிஎன்டிஏஎல்யூ தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, அவங்க தான் லா படிக்கக்கூடிய அந்த லா கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு கவுன்சிலிங் நடத்தக்கூடிய கமிட்டி. அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மே 10ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இன்னும் அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், அப்புறமேட் பேராமெடிக்கல், வெட்னரி, இது எல்லாத்துக்கும் இன்னும் அப்கமிங் டேஸில் மேபி இந்த வீக் ஆர் நெக்ஸ்ட் வீக்கில் நம்மளுக்கு கால்ஃபர் பண்ணிடுவாங்க. ஆனால் வெட்னரிக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வெட்னரிக்கு நீட் ரிசல்ட் அந்த பேசிஸில் தான் அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. பட் பேராமெடிக்கல், அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ் இதெல்லாமே நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த மந்த் மிட்டுக்குள்ளே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நம்ம எப்படி கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்கோட கம்பேர் உங்களுடைய மார்க்கு எந்த கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்றது விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வருஷம் நம்ம பல மாணவர்களை ஒரு நல்ல கைட்லைன்ஸ் கொடுத்து நல்ல ஒரு கோர்ஸும் நல்ல ஒரு காலேஜிலும் சேர்த்து நம்ம உதவி இருக்கிறோம். அக்ரிகல்ச்சர்லையும் சரி, வெட்னரிலையும் சரி. இப்போ சைட் பைஸ் நாம் இன்ஜினியரிங்க்கும் பேராமெடிக்கல் கொடுத்தோம். ஆனால் அக்ரிக்கும் வெட்னரி சயின்ஸுக்கும் நம்ம லாட் ஆஃப் திங் நாம் அவங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப புரியும். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி ஃபுல்லாக கிளியராக டீட்டெயில்டாக நம்ம பேசுவோம். ஓகேங்களா? ஓகே, இந்த மாணவர்களை மற்றொரு அற்புதமான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.